ஹாய் ஹலோ இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பீஸ் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஒரு சின்ன நாச்சஸ் போட்டுப்போம்ல, அதில் நீங்கள் அரை இன்ச்சு மடக்கி தைக்கணும். அரை இன்ச்சு நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருப்போம். அரை இன்ச்சு மட்டும் மடக்கி தைங்க. மடக்கி தைச்சிட்டு அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு டாட்டு பிடிக்கணும். டாட்டு நம்ம ட்ரா பண்ணியிருப்போம்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம ஹூக் சைடு பிடிச்சிருக்க டாட்டை பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பேஸ்லேருந்து கொடுத்துருப்போம்ல 3 லைன் போட்டு, அந்த 3 லைனு அந்த லைன் போட்டிருக்க இதுலேயே நம்ம மடக்கி என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த ஆம்கோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிச்சும் பண்ணணும். பண்ணிவிட்டு 2 பீஸ் நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் முடிச்சு வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் அடியில் இருக்கிறதுக்கு தெரிகிறதுக்கு ஒரு நீடில் எடுத்து அதை நீங்கள் ஒரு டாட் மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது அடியில் இருக்கிற ஃபோல்டில் துணியில் பதியும். அதை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீஸுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் டாட் பிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு மடக்கி தைச்சிட்டு நெக்ஸ்ட்டு அதை 1 இன்ச்சாட்டு மடக்கி தைக்கணும். ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு, நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சு மடக்கி 2 ஸ்லீவை மடக்கி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கணும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேக் சைடு, ஃப்ரண்டு, அப்புறம் ஸ்லீவு இவ்வளோ ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டி எப்படி வெட்டுறதுன்னு காமிச்சு தரேன். பட்டிக்கு ஏபிசின்னு 3 பார்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய டாட்டில் ஏ அந்த கூக் சைடு வரக்கூடியது, பி சென்டர் பார்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சி லாஸ்ட் அந்த ஜாயிண்ட் பக்கம் வரக்கூடியது, அதை மார்க் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணுங்கள். ஏபிசி ஆல்ரெடி நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் இதை போட்டு அதில் ஏக்கு என்ன பாயிண்ட் வருதுன்னு எழுதிட்டு லாஸ்ட்டு வர லைன் லோவர் லைன், அந்த அடி லைன் போடுவோம்ல, அது லோவர் பாயிண்ட் எழுதிட்டு ப்ளஸ் அது கூட 2 ஸ்டிச்சிங் கூடணும். கட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த லோவர் பாயிண்ட் பண்ணணும் 7.2, அது கூட ப்ளஸ் 2 அது ஸ்டிச்சிங்க்கு 2 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஏ 3 டாட் வைக்கணும், 3 பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்மளுடைய பி எவ்வளோ கிடச்சிருக்கோ அதை வைக்கணும். சிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோ வச்சுட்டு அப்போ நம்ம தையலுக்கு 2 விட்டுருப்போம்ல, அதுக்கும் சிக்கு உள்ள பாயிண்ட்டை தான் வைக்கணும். வச்சுட்டு அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு 0.7 நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். இப்போ 3 3.7, 2 பி 2.2ன்னா அது கூட 7.7 வைக்கணும். நெக்ஸ்ட்டு இதுலேயே 2.7 அதில் சீக்கிரம் வச்சுட்டு அண்ட் எல்லா லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய லைனிங்க்கு அந்த பட்டிக்கு உள்ளே வைக்கிறதுக்கும் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம லைனிங் கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட்டு கட் பண்ணியிருப்போம்ல, அதை அந்த லைனிங்க்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த தையல் 2 துணிக்கும் உள்ளாடி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறது செப்பரேட்டாக ஒன்று கொடுக்குறேன். இதை உள்ளே கொடுத்து அதனால் பதிச்சு அடிச்சுக்கோங்க. படிச்சுன்னா நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு பீஸ் ஒன்று கட் பண்ணியிருப்போம், அந்த அளவுக்கு எல்லா துணியும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ ஒரு பட்டி கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பீஸ் பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டால் நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். அதை எப்படி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் அடி சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் இப்போ ஒன்று காமிச்சு தந்தேன்ல, நம்ம பட்டி எடுத்து மேலே வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் கேப்பில் இருக்கணும்.